நான் நினைச்சது நடந்துருச்சு. நிறைய கோவில் போய் வேண்டுதல் செலுத்த வேண்டியது இருக்கு. நான் போய் செலுத்திட்டு வரணும். நீ நான் கடைக்கு எப்பவுமே 8:30 மணிக்கு வர மாட்டேன். அப்பேற்பட்ட நானு கடைக்கு வந்துட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட சந்தோஷம் எல்லாரும் கூட பரிமாறணும். கடையில இருக்க மாட்டேன். நான் யாரும் கண்ட்ரோல் பண்ண கூடாது சொல்லிட்டேன். சரியா? முதலமைச்சர் நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அவர் பதவி பிரமாணம் எடுத்துருவாரு. இன்னைக்கே கொடுத்துருவோம். நான் எப்படி சொல்ல தெரியலையே. தாங்க முடியலமா, எனக்கு தாங்க முடியலமா. என்னடா போய் வெள்ளை சட்டை போட்டு கெத்த வாடா, சால்வெல்லாம் போட்டு வாடா, சிவப்பு கலர் மஞ்சள் கலர் சால் போட்டு சூப்பரா கெத்த வாடா. ஏன்னா விஜய் அப்படி கண் கலங்கி போனதுனால 2 days நான் அந்த ட்ராமால இருந்து வெளியவே வரல. பட் இப்ப வெளியே வந்துருவேன்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் டிவிக்கு ஒரு பட்டாசு வைக்கிறீங்க. அம்மா அம்மா வெடிக்கணும். 10,000 இல்ல 20,000 வாழை அந்த கூட வாங்கி நான் காசு தரேன். காலை 8:30. இதுக்கப்புறம் நம்ம தான் எப்பவுமே நம்ம தான். வணக்கம். நான் வந்து இங்க விஜய் வந்து எப்போ வந்து மெஜாரிட்டில வந்தாங்களோ அப்பவே நான் கிளம்பிட்டேன். ஏன்னா இங்க வந்து கண்ணா விஜயா இருப்பாங்க. நான் வந்து இது சத்தியமா செலிபிரேட், இது ஹிஸ்டரி மேன். எத்தனை பேர் எவ்வளவு 10 பேச்சு பேசினாங்க. எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே ஆளுங்களே வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஓட்டு கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வீடியோ எல்லாம் போட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க அதுல. I'm so happy, so happy. எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது லிட்டரலி. இந்த செலிப்ரேஷனை நான் வந்து என்னோட அப்பா அம்மா கூட ஷாப்ல கொண்டாடணும். ஏன்னா வந்து தாம்பரம் ஆல்மோஸ்ட் வந்து தாவேக்கா தான் அங்கே. ஸோ வந்து நாங்கள் எதாவது கிளம்பிட்டேன். இங்கே என் டீம் எல்லாம் பயங்கர சந்தோஷமா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க புரிச்சனை அவர் தான் என்ன இது போட்டுக்கோ விசில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புனாங்க. பட்டாசு வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன். வந்து வின் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் இங்க சரவெட்டி தான் தாம்பரம்ல. வாங்க மக்களே, அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்ட்டு நம்ம இன்னைக்கு போய் செலிப்ரேட் பண்றோம். என் ட்ரெஸ் பாத்தீங்களா, இதுக்காகவே இந்த ட்ரெஸ் நான் வச்சிருந்தேன். துண்டு சின்னம் ரெட்டியா இருக்கு, மனசுக்குள்ள விஜய் இருக்காரு. அவ்வளவுதான் மக்களே. மொத்த தாவைக்கும் வாங்க, நீங்க கடைக்கு போகலாம். வாங்க. அப்படிதான் மக்களே, நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல ஒரு ஆட்டோ புக் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினேன். ஆட்டோக்காரர் என்ன பார்த்தாரு குறுகுறுன்னு. ஏன்னா நான் டிவிக்கு துண்டோ விசிலும் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னங்க பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கீங்க போல ஜாலியா அப்படின்னாங்க. ஆமாங்க, டிவிக்கு நம்ம விஜய் அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாருங்க அப்படின்னும் போது டிவிக்கு எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, அதெல்லாம் நடக்காத கதை எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சாரு. பட் ஆனா நான் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான ஆள் தான். பிகாஸ் ரியாலிட்டி என்னவோ அது எனக்கு தெரியும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்து அதை பத்தி நாங்க பெருசா வரி பண்ணிக்க போறது கிடையாது. அடுத்த முன்னேற்றம் என்னமோ பாத்துக்கிட்டே இருக்கோம். நக்கல் அடிக்கிறது டிவி கேக்கு வராது. பிகாஸ் நாங்க வந்து நின்னு பேசுறோம். அதே மாதிரி நாங்க நின்னு பேசிட்டோம். அந்த ஆட்டோக்காரருக்கு இந்த வீடியோ மூலியமா என்னோட பதில நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் சந்தோஷமா? எல்லாருக்கும் டபுள் சந்தோஷம். நாங்க சந்தோஷத்தை கூடலாம் குடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மக்களே, இப்ப நான் மாடிக்கு போறேன். எங்க அம்மாவோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன். டிவிக்கு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு எங்க அம்மா ரியாக்ஷன் பாருங்க. இங்க பாருங்க. ஆமா விஜய் வீடியோ எடுத்துறியா? ஆமா கம்ப்ளீட் ஹாப்பினஸ் இருக்கு. சீக்கிரம் வந்துரு, 8:00க்கு வந்துட்டேன். நான் 10:00க்கு வரவேன் நானு. எனக்கு ரொம்ப அவர் வரும்போது அவர் தான் உட்கார்ந்தாரு. சூப்பர். நான் நினைச்சது நடந்துருச்சு. நிறைய கோவில் போய் வேண்டுதல் செலுத்த வேண்டியது இருக்கு. நான் போய் செலுத்திட்டு வரணும். நீ நான் கடைக்கு எப்பவுமே 8:30 மணிக்கு வர மாட்டேன். அப்பேற்பட்ட நானு கடைக்கு வந்துட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட சந்தோஷம் எல்லாரும் கூட பரிமாறணும். டாடி வரா பட்டாசுலாம் எடுத்துக்கிட்டு 10 கிலோ ஸ்வீட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். வரவங்க எல்லாரும் ஸ்வீட் தான். சொல்லு, அடிச்சுக்கோ. நீ விஜய் தாண்டி கேக்குற கவர் போட்டு வந்துட்டியா ரோட்லயே? மா கண்ணா போட்டு ஆட்டோலயே போட்டு முடி அப்படின்ட்டான். சூப்பர் விஜய், முதலமைச்சர் விஜய். பாத்தியா கெத்த நின்று பாத்தியா? என்னோட சந்தோஷம் எல்லார்கிட்டையும் காட்டுறேன்டா. இப்போ நான் அவ்வளவு இன்னைக்கு நான் கடையில இருக்க மாட்டேன். நான் யாரும் கண்ட்ரோல் பண்ண கூடாது சொல்லிட்டேன். சரியா? மணிக்கிட்ட கட்டு
கேட்டு எழுந்துரு காட்டு சீக்கிரம் வா நாங்களாம் கெட்டு இல்ல முதலமைச்சர் நான் தீர்மானம் பண்ணிட்டேன் அவர் பதவி பிரமாணம் எடுத்துருவாரு இன்னைக்கே கொடுத்துருவோம் அவனை காட்டு டிவிக்கே வராம எட்டு பாக்குறாம நீ எல்லாத்தையும் போடு எல்லாருக்கும் லைக் போடு எல்லாருக்கும் லைக் நான் சந்தோஷம் இருக்கிற மாதிரி அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் நான் எப்படி சொல்ல தெரியலையே சந்தோஷம் தாங்க முடியலமா எனக்கு தாங்க முடியலமா ஐயோ என்னால சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏய் ஸ்வீட் சொல்றா போய் 10 கிலோ லட்டு தானே 10 கிலோ லட்டு சொல்ல ஏன் செலவு இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் ஃபைனலி மக்களே ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் பயங்கர ஹாப்பினஸ்ல இருந்தோம். ஒருத்தர் ஒரு மாதிரி டிவிகேவோட செலிப்ரேஷனை ஃபுல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு நடுவுல வந்து என்னோட இன்னொரு தம்பி இருக்கான். அவன் வந்து மேபி வந்து விஜய் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வாங்குவாப்ல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. பட் என்ன விஷயம்னா அதெல்லாம் புறம் தள்ளிட்டு விஜய் சிஎம் லெவலுக்கு வந்திருக்காங்க. அதை செலிப்ரேட் பண்ணணும்ல. சோ அதனால அப்படியே தூக்குடா அவனை குண்டுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் இப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே அவனை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிகாஸ் நாங்க எல்லாருமே வந்து டிவி கேட்கதான் சப்போர்ட், ஈவன் அவனும் தான். பட் என்ன ஒரு விஷயம்னா மேபி வந்து அவர் கொஞ்சம் கம்மியா வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பிகாஸ் ஆஃப் டிஎம்கே. பட் அது எல்லாத்தையுமே காலங்கத்திலேயே வந்து ஊத்தி மூடி முழுகியாச்சு. மக்களே, சர்க்கார் மூவி நிஜத்திலேயே உண்மையா இருக்கு. நிஜத்திலேயே ஹீரோ ஆயிட்டாரு விஜய். வந்து அந்த இடத்துக்கே போய் அடிச்சாரு, செருப்படி அடிச்சாரு. அவ்வளவுதான், சர்க்கார் தான், அவ்வளவுதான் மக்களே. பாருங்க எங்க கடையில இருக்கிற குங்குமஞ்சா தான் மெயின். அதுதான் நான் தெய்வமா நினைக்கிறேன். அதே சின்னம் தான் குங்குமஞ்ச கலர் தான், மஞ்சள் சிகப்பு. சூப்பர், நான் ஜெயிச்சிட்டேன். என்னடா போய் வெள்ளை சட்டை போட்டு கெத்த வடா, சால் எல்லாம் போட்டு வடா. சிகப்பு கலர் மஞ்சள் கலர் சால் போட்டு சூப்பரா கெத்த வடா. எங்க அம்மா விஜய் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதும் அதே ஜெயிச்சிருவான்னு நம்பிக்கை எனக்கு இருந்ததுமா, கண்டிப்பா எனக்கு இருந்தது. என்ன சொன்னாங்க, கடையில அப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாதுன்னாங்க. நான் கண்டிப்பா பேசுவேன். என்ன அப்படியே அடக்கி வச்சிருந்தேன் இத்தனை நாள். ஓட்டு போட்ட நாள்ல இருந்து அப்படியே அடக்கி வச்சேன். எங்க அம்மா நான் கருப்பு சட்டையில வந்திருக்கேன், வெள்ளை சட்டை காசு கொடுத்துருக்காங்க. நான் போய் போட்டு கொடி இதெல்லாம் இத போட்டு வரேன். கெத்தா வாடா, கெத்தவா என்ன சொன்னக்கா இப்ப நீ? இது வீடியோ போட மாட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். சரி போடல, பிளர் பண்ணுவேன். சொல்லுங்க. ஆமாண்ணா, பெரிய டிவியை ஃபிட் பண்றோம். விஜய் ஆட்சி அமைக்கிறத அதில் நான் பார்க்கணும். இன்னைக்கு என் வீட்டுக்கு பெரிய டிவி வருது. அப்படியா? இன்னைக்கு அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாருன்ற ரிசல்ட்டை நான் பெரிய டிவியில பார்க்கணும். எல்லாரும் வரோம். நான் டிவி எடுத்து செலிப்ரேட் பண்றனோ இல்லையோ, டிவிக்கே ஜெயிச்சதை நான் செலிப்ரேட் பண்ணுவேன். மக்களே, என் தம்பி பக்காவா ரெடி ஆயிட்டான். திரும்படா ராவணமாவண்டா. வரல சூப்பர்ரா. அப்புறம் வந்து டேனியல் வந்தான். அவர் 10,000 வேலை சேர்த்து பட்டாசு வாங்கி வெட்டி வச்சுட்டு எல்லாருக்கும் ஸ்வீட்டு. இருடா, 2 மணி ஆயிட்டு, அப்பதான் கன்ஃபார்ம் ஆயிடும். ஜெயிச்சாச்சு அவ்வளவுதான், நம்ம தான். அப்படியா? அம்மா வேணாம்னா சொல்லல, அம்மா 10 கிலோ ஸ்வீட் சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். நான் இப்போ வந்து இருக்கு ஆண்டவே. என்னடா வின்னா டேஸ்ட் மாறா. ஓகே விஜய் துண்டு எடுத்துட்டு போயிட்டான். வெடிக்க போறீங்களா இப்போ? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. எல்லாரும் வெற்றி நம்மதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல, இப்பவே வெளியே போட போறோம். ஜெயிக்கிறத கொண்டாடணும். அம்மா அம்மா கூட வெளியே போட்டு அப்புறமா பேசுவோம். இதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. வாங்க. ஜெயிச்சாச்சுல. நல்லா இருக்குமா? இப்பதான் வந்தீங்களா?
சரி நீங்க நேர்ல போனதை சொல்லுங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நேர்ல போனது ஆக்சுவலி விஜயை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பார்த்தேன். பட் அந்த ஹாப்பினஸே இல்லை. ஏன்னா விஜய் அப்படி கண் கலங்கி போனதுனால 2 days நான் அந்த ட்ராமால இருந்து வெளியவே வரல. பட் இப்ப வெளியே வந்துருவேன்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் டிவிக்கு. இன்னைக்கு பசிக்கவே இல்லாம சீமானதுக்கு அப்புறம் தான் பசிக்கும். இதுக்கப்புறம் அடிக்கலாம்ல. போலாம் தாராளமா போலாம். மாண்டா பாய். வண்டி வருதுடா. வேங்க. யா. பாக்ஸ் போடா. இன்னொன்னு வேங்கடா. வேடா. என்னடா ஒரு பட்டாசு வைக்கிறீங்க? அம்மா வெடிக்கணும். 10,000 இல்ல 20,000 வாழை அந்த கூட வாங்கினா நான் காசு தரேன். கொஞ்ச நஞ்செல்லாம் இல்லங்க. குடும்பமா குலதெய்வம்க்கு வேண்டுதல் வைக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு விஜய் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. இப்போ டிவி கேக்க இருக்கிறது பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு சேர்த்து. சோ மத்தவங்கள மாதிரி நம்ம அவதூறு பரப்புறத விட்டுட்டு அவங்கள அப்படியே வந்து லெஃப்ட் கையில ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம இதுக்கப்புறமா மக்களுக்கு நல்லது செய்யறத மட்டுமே யூஸ் பண்ணணும். சோ சோசியல் மீடியால டிவி கேல என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து என்ன பண்றீங்கன்னா நல்லதை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுத்த கட்சிகள் மேல வந்து அவதூறுலாம் சொல்லவே வேணாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அந்த டைமுக்கு நம்ம வந்து டிவி கேல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளவுதான் மக்களே. தேங்க்யூ சோ மச். எங்களை மாதிரி நீங்களே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவீங்க. அம்பரம் தொகுதியில வந்து கில்லி சரத் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ அது ரிலேட்டடா நாங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணோம். என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து டிவி கேல வந்து ஒரு போஸ்டிங்ல இருக்கேன் அதெல்லாம் நினைச்ச பெருமையா வேற இருந்தது. சோ ஃபைனலி நாங்களும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. தேங்க்யூ சோ மச் மக்களே. விஜய் அண்ணா வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கும் நான் இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான வீடியோட வரேன். தேங்க்யூ சோ மச் மக்களே. பாய்.